நல்ல பாம்பு வந்து கதுவியாங்குன்னா கவ்வுன மாதிரி ஆங்கு, கவ்வியாங்கு என் அல்லல் நெஞ்சம் என் அல்லல் நெஞ்சம் அலமலக் குறுமே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. இப்ப அவன் வந்து சொல்லாம போயிட்டான். ஏன்னா, அவன் என்ன நெனச்சிருப்பான், மறுபடியும் போய் சொல்ல போனோம்னா, மீண்டும் மீண்டும்ங்கிற மாதிரி ஆர்கியுமெண்ட் வரும்ன்னு சொல்லிட்டு அவன் சொல்லாம போயிட்டான். சொல்லாம போறதுன்னா என்னன்னா, இவகிட்ட சொல்லாம போயிட்டான். அவன் போற வழியில யாராவது பார்த்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு அந்த பொண்ணோட சொந்தக்காரங்கள யாராவது பார்த்தான்னா, "இந்த பாருங்க அந்த புள்ள ரொம்ப தொல்ல பண்ணுது. வேலைக்கு போவேனான்ட்டு, இங்க வீட்லயே குந்தியிருந்து என்ன பண்றது? நான் போறேன். அந்த பிள்ளைய கொஞ்சம் பார்த்துக்கோங்க." சொல்லுவாங்க தெரியுமா? இந்த மிலிட்டரியில வேலைக்கு போறவங்க, ரொம்ப தூரம் வேலைக்கு போறவங்கலாம் சொல்லுவாங்க. "நீங்க வந்து பக்கத்துல இருந்து பார்த்துக்கோங்க. நான் இப்ப சொல்லாம தான் வந்துட்டேன். நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஒரே அழுகையா இருந்துச்சு. அதனால சொல்லாம வந்துட்டேன்." அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அவன் சொல்லிட்டு போவான். அதாவது கிராமத்துலலாம் அப்படிதான் பேசுவாங்க. ஒரு சிலர் வந்து வாய மூடிக்கிட்டே திரியுவாங்க. அவன் வந்து சொல்லிட்டு சொல்லாமலே போயிட்டான். அது இடையில போய் யார்ட்டயா சொல்லிட்டு போவான் அப்படின்னு நான் சொல்றேன் என்னோட கெஸ்ஸிங்ல. என் கிராமத்துலலாம் அப்படிதான் பேசுவாங்க. நெறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அந்த மாதிரி. அப்போ இந்த பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அ இரு பேராண்மை அப்படிங்கிறது வந்து ஒரு பெர்சனாலிட்டி, ஒரு ஆளுமை திறன் அப்படிங்கிற அடிப்படையில தான் ஆளுமை திறன் அப்படிங்கிற அடிப்படையில தான் ஆண்மைன்னு சொல்லப்படுது. அப்போ அ இந்த பாட்ட வந்து வச்சுக்கிட்டு, இது வந்து இந்த பாட்ட வச்சுக்கிட்டு, "பிறன்மனை நோக்கா பேராண்மை" அப்படின்னு இருக்கு இல்லையா? "பிறனில் விளையாமை" அதாவது மத்த குடும்பத்தில போய் இன்டர்ஃபியர் ஆவறது, அந்த மாரி விஷயம்லாம் அந்த அதிகாரத்தில பார்த்தீங்கன்னா, "பிறன்மனை நோக்கா பேராண்மை" அப்படின்னா, "சான்றோருக்கு அரண் அன்றோ ஆன்ற ஒழுக்கு." அதாவது பிறன்மனை நோக்காதது வந்து, மற்றவருடைய மனைவியை பார்க்காம இருக்கிறது, ஒரு ஆன்றோருக்கு அறம் மட்டுமல்ல, ஒழுக்கமும் அதுதான் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த பேராண்மையோட இந்த பேராண்மைய கனெக்ட் பண்ணோம்னா, இந்த பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படிங்கிறது, ஆண், பெண் மனைவினேன்னு வச்சுக்கோங்க. பிறன்மனை நோக்கா பேராண்மை, பெரிய ஆண்மை அப்படின்னு அந்த ஆண், பெண் 2 பேரும் பொதுவான வார்த்தையா வச்சு பார்த்தோம்னா, இதுக்கு என்ன பொருள் நம்ம கெஸ் பண்றேன்னா, கெஸ் பண்ணலாம். பண்றேங்கிறது கருவம். சரியா? பண்ணலாம் அப்படின்னா, நான் முயற்சி பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பிறருடைய மனைவியையோ, அல்லது பிற பெண்ணுடைய கணவரையோ, அதாவது திருமணமான ஒரு பெண்ணுடைய கணவரையோ, திருமணமான ஒரு ஆ என்ன சொல்ல வந்தேன். அதாவது எந்த பேருமே பொண்ணோட கணவரோ, இல்ல வேற ஒரு கணவருடைய மனைவியையோ காதலிக்கக் கூடாது. அவர்களை வந்து நெருங்கக்கூடாது. ஆ அவங்கள வந்து விரும்பக்கூடாது. அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஜோடி ஜோடியா இருக்காங்க. அவங்கள போய் நீ எதுக்கு லவ் பண்ற? வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்னொரு அர்த்தம் வந்து பிறர் மனைன்றத மட்டும் வச்சுக்கிட்டீங்க